நாங்க இந்துக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல. திமுக இந்து விரோதி இல்லை என்று ஸ்டாலின் சொன்னதை இந்த முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள். ராமனின் செருப்பு தான் 14 காலம் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் அவாள்களின் புராணம் சொல்லுகிறது. மாட்டின் சாணம் தான் சக்திமிக்க ஆயுதம் என்று அவர்களின் நம்பிக்கை தற்பொழுது பேசுகிறது. செருப்பிலே சாணி முக்கி சாணியிலே செருப்பு முக்கி அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும். பெரியார் ராமனை செருப்பால் அடிச்சாங்க தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில். அது அங்க ஒண்ணுமே பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சதுக்கு முன்னால 138 அடிச்சதுக்கு பிற்பாடு 183. அதுதான் மிக முக்கியம். இதிலிருந்து என்ன தெரியும்னா, ராமனை செருப்பால் அடித்து விட்டு தேர்தலுக்கு நின்றால் நிறைய ஓட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று தெரிகிறது. என்ன ஒரு வேடிக்கை என்றால், நம்ம ஆளு கோயிலுக்கு போவான், பூஜை பண்ணுவான், ஆனா ஓட்டு போடும்போது நமக்கு தான் போடுவான். ஐயப்பனே ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தாங்கிறான். அதான் சனாதனம். மகாவிஷ்ணுவும் மகா சிவனும் காட்டிலே சேர்ந்து மகாவிஷ்ணு பெண் அவதாரம் எடுத்து 2 பேரும் புணர்ந்து உடனே பிறந்த குழந்தை ஐயப்பன் என்று ஒரு கதை இருக்கிறது. கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு செங்கன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? 30-38 கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கு. இப்படி கட்டியிருந்தா பூம்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். கோயில்ல போயிட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது, கொஞ்சம் பெருசாக்கு, இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ற மாதிரி என் பொண்டாட்டியோட மார்பகங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இருக்கேன். அவர்னா ஸ்பெஷலா உன் பொண்டாட்டிக்குன்னு தனியா இரும்புல பிராட்சா கொடுப்ப. நாரதருக்கு நல்ல அழகான பெண்களோட உடலுறவு வச்சுக்கணும்னு ஆசையா. அதுக்கும் அவர் நாராயண வேண்டி போறாரு. சரி, நாராயண கிட்ட வேண்டி போகும்போது நாராயணன் என்ன சொன்னாருன்னா, நாரதா நீ போய் ஃபுல்லா போ, அங்க ஏதாவது அழகான பொண்ணு கிடைக்கும், அந்த அழகான பொண்ணை நீ எடுத்துக்கோன்னார். இன்னும் அருமையான கடவுள். உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு, நாராயணனா பிறக்கலையே நம்பி போய் நாராயண வீடு வீடா திறக்கிறாரு. அங்க பார்த்தா எல்லா பெண்கள் மடியில நாராயணன் படுத்து கிடக்குறான். ஊரு வீடா போல ஊரா போறான். எல்லா வீட்லயும் நாராயண எல்லா பெண்கள் மடியில படுத்து கிடக்குறான். இந்த கொடுமை கேளுங்க. பிள்ளையார் சிலை உடைச்சீங்களா? உடைச்சேன். ராமனை செருப்பால் அடிச்சீங்களா? செருப்பு எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும்னு அடிச்சோம். மகாபாரதம் முழுக்க விபச்சார ஏடு, அவ்வளவுதான். அதுக்கு போற விபச்சாரத்திலேயே பிறந்து விபச்சாரத்திலேயே வளர்ந்து விபச்சாரத்திலேயே முடிஞ்ச கதை. ராமன், குடிகார ராமன், விபச்சார சீதை. அணில்கள் எல்லாம் மணல்களை திரட்டி கொண்டு போய் உதவி செய்ததனுடைய விளைவாக ராமர் இந்த பாலத்தை கட்டினான். எனவே இந்த அணிலை நன்றி என்று சொல்லி தடவி கொடுத்ததில்தான் அணிலுக்கு 3 கோடி இருக்கிறது என்றெல்லாம் கூட அவர்கள் ஒரு பொய்யை திரும்ப சொல்வார்கள். ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடி இருக்கிறது என்று சொன்னால், சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதுக்கு அப்புறமும் இது தொடருமா? ஒட்டுமொத்த இந்து மதத்தை ஒழிக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம். ஆக நாங்க இந்துக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல. வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு. அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து. வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து. சரி தல, முதலில் மருத்துவமனையிடம் பணம் கூட தருவதாய் கூறினேன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்து குழிக்குள் குதித்தான் ராமன். லக்குவனும் அனுமனும் துண்டு பீடியை ஆளுக்கு ஒரு இழு இழுத்த பின் வாலி, கொச்சக்கயிறு, அகப்பை, மூங்கில் கலியோடு உள்ளே இறங்கினார்கள். கணவன் கொழுந்தனின் வில்லம்புகளையும் அனுமனின் கதாயுதத்தையும்
காவல் காத்துக் கொண்டிருந்த சீதா பிராட்டி பசி என்றாள். கணவன் குழந்தையின் வில்லம்புகளையும் அனுமனின் கதாயுதத்தையும் காவல் காத்துக் கொண்டிருந்த சீதா பிராட்டி பசி என்றால் உயர் சாதி ஏழையின் பசி கொடுமையானது. எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பினேன். மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருந்தால் போல சீதா பிராட்டி மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருந்தால் போல சீதா பிராட்டி அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் எழுதியிருந்தால், மன்றாடி கேட்கிறேன் மலக்குழியை திறக்கவே வேண்டாம் என்று. எனக்கு மனமில்லை மலக்குழியை திறப்பதற்கு. கண்டிக்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதித்துறையை பிரித்து ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு தனியே அமைச்சரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லி, ஜெய்ராம் ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து, இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் ஜெய் பீம் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்கொள்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், ஜெய் பீம் அல்லாஹு அக்பர். வாய்ப்புக்கு நன்றி. நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்துதான் இருக்கிறேன். எங்க கூட நிறைய கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்கிறேன். உண்டா? இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் நீ விபச்சாரின் மகன். இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்?